கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. 2 நாளா 20 அதிகாரம் நம்ம பார்த்தோம். 2 நாளா 20 அதிகாரத்துல யோசபாத் எப்படி ஜெயத்தை பெற்றான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ யோசபாத்துடைய காலங்களில் யோசபாத் ராஜபாரம் அமெரிக்கா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் சுற்றுப்புறத்தார் ஜனங்கள மத்தியில அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளை, யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ யோசபாத் வந்து யூதா தேசத்தை யூதா தேசத்துல ராஜாவாக வாங்கிரும்போது 35 வயதா இருந்தான். 35 வயதா இருந்து 25 வருஷம் இஸ்லாமிய செஞ்ச அரசாங்கம் செய்தான். அவனுடைய தாயின் பேரு அசுபால்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தபடியாக யோசபாத் என்னன்னா தன்னுடைய தகப்பன் ஆசாவுடைய வழியில என்ன செஞ்சான், நடந்த கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது என்ன செஞ்சான், செஞ்சு கொண்டு வந்தான். பொல்லாப்பான காரியங்களை செய்யவே இல்லை. ஆனா வந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செஞ்சான். இப்போ வந்து ஆனா மேடைகள் மட்டும் தகர்க்கப்படலை. ஆசா காலத்திலயும் மேடைகள் தகர்க்கப்படலை, யோசபாத் காலத்திலயும் மேடைகள் மட்டும் என்ன செய்யல, தகர்க்கப்படலை. ஆனா தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காது இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். யோசபாத் வந்து இன்னும் தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக நேராக்காம இருந்திருக்கான். யோசபாத்தின் மற்ற இது எல்லாமே என்னது, 2 ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள் புஸ்தகத்துல இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஆனன் குமாரன் எகிவியன் வசனங்கள் என்னச்சது எழுதியிருக்கு. அது வந்து யூதாவின் ராஜாவா யோசபாத்து பொல்லாப்பு சேரணும்னு அகசியா என்ன இஸ்ரேல் ராஜாவாட நினைச்சுறான், தோழமை பண்ணிட்டான். ஆகாப்போட சம்பந்தங்கள்னு சொல்லி பாக்குறோம். அவனோட தோழமை வச்சிருந்தான்னு பார்த்தோம். இப்போ என்ன செஞ்சுட்டான்னா அகசியா என்ன இஸ்ரேல் ராஜாவோடையும் யோசபாத்து நினைச்சுறான், தோழமை பண்ணிட்டான். அதுவும் கர்த்தருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. காரணம் என்னன்னா அகசியாவோடு கர்த்தர் இவ்வளவு யுத்தம் பண்ணிருக்கிறாரு. அப்ப அவரை ஐக்கியத்தை விட்டுட்டு மற்ற ராஜாக்கள் ஜனங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டான். இல்லை நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம சின்ன செம்மையானது செய்யும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யறாரு. கர்த்தர் மட்டும் பிடிச்சிடணும். மற்ற மக்களுடைய ஆலோசனைக்கு என்ன செய்யக்கூடாது, உதவிகளை நம்ம தேடக்கூடாது. எல்லாமே நம்ம கர்த்தரை பிடிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு என்ன செய்யற, அற்புதங்கள் செய்யறாரு, உதவி செய்யறாரு. அதனால என்ன செய்யறேன், கர்த்தரை மட்டும் நீங்கள் தேடும் போது நிச்சயமா அற்புதம் உண்டு. கர்த்தரை ஒரு தோழனா என்ன செஞ்சு வச்சுக்கிடணும். இப்போ கர்த்தரை தோழனா வைக்காதபடியே அகசியாவை தோழனா வச்சதுனால என்ன செய்யறான், தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்யறதுக்காக, தர்ஷீஷ் போறதுக்கு கப்பல்ல செய்யறதுக்காக அவனோட என்ன செய்யறானா யோசபாத் கூடி கொண்டானா. அப்படியே அவனோட கூடி கொண்டு எசியோன் கேபேர்ல கப்பல்கள் என்ன செய்யறான், செய்திருக்கிறான். ஆனா மரேசா ஒரு நாயகிய தோதாவின் குமாரான எலியேசர் இப்ப யோசபாத்தோட யோசபாத்துக்கு விரோதமா வந்து தீர்க்கதரிசனம் சொல்றான். என்ன தீர்க்கதரிசனம் சொல்றான்னா, நீ அகசியாவிட கூடி கொண்டபடியால் கர்த்தர் உன்னுடைய கிரியைகளை எல்லாம் என்ன செஞ்சாரு, முறித்து போட்டாருங்கிறான். இது வரைக்கும் கர்த்தர் உனக்கு உதவி செஞ்சாரு, ஆனா நீ வந்து அகசியோட தொடர்பு பண்ணனால கர்த்தர் உன்னுடைய கிரியைகளை முறிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்றான். கிரிகளை முறித்து போட்டான்னு சொன்னோன்னே இப்போ அந்த கப்பல் தர்ஷீஸ் போறதுக்கு எங்க கப்பல் செஞ்சாங்களா, இந்த கப்பல் என்ன செய்யுது, இப்போ உடஞ்சி போயிடுச்சு. அதனால உடஞ்சனால அவங்களால என்ன செய்ய முடியல, இப்போ தர்ஷீஷுக்கு போகக்கூடாமல் போயிடுச்சு. மற்ற 21 அதிகாரம் இதுல வந்து என்னன்னா, யோசபாத் இப்ப என்ன செய்யறான், மறித்து போயிட்டான். மறித்து பண்ணா அவனை தாவீது நகரத்துல என்ன செய்றாங்க, தங்களுடைய பிதாக்கள் அண்டையில என்ன செய்றாங்க, அடக்கம் பண்றாங்க. அப்புறம் ஈசாக்கு யாக்கோபு பிதாக்கள் எல்லாருமே என்ன செய்றாங்க தான் என்ன செய்ய அடக்கம் பண்ணிருக்காங்க. அப்படியே தன்னுடைய பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல என்ன செய்றாங்க, அவனை அடக்கம் பண்றாங்க. அவன் ஸ்தானத்துல அவனுடைய குமாரனாகிய யோராம் என்ன செய்றான், ராஜாவா வாரான். யோசபாத்துக்கு பிறகு யோசபாத்துடைய குமாரன் யோராம் என்ன செய்றான், ராஜாவா வாரான். அவனுக்கு யோசபாத்தினுடைய குமாரர்கள் மொத்தம் எத்தனை பேருன்னா, அசரியா 1, எகியேல் 1, சகரியா 1, அசரியா 1, மிகாயேல், செப்பனியா என்னும் சகோதரர்கள் அவனுக்கு என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இந்த சகோதரர்கள்ல இஸ்ரேல் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர் இவர்கள் எல்லாம் அசரியா, எசியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா, இவங்க 6 பேரும் வந்து யோசபாத்தினுடைய குமாரர்கள். இதுல வந்து யோராம் சேர்ந்து மொத்தம் 7 பேர். யோராமத்தை விட்டுட்டு மற்ற 6 பேர் இருக்காங்க. இப்ப அவங்க தகப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, ஏன்னா யாராவது ஒருத்தர் தான் ராஜபாரத்தை என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அதனால யோராம் தான் என்ன செய்யறான், அந்த ராஜ பதவிக்கு சேஷ்ட புத்திர பாகனா இருக்கிறான். அவன் சேஷ்ட புத்திரனா இது இருக்கிறதுனால இப்ப என்ன செய்யறாருன்னா, மற்ற பிள்ளைகள் 6 பேருக்கு என்ன செய்யறான், வெள்ளியும் பொண்ணும் உச்சிதங்களும் உள்ள அநேக நன்கொடைகளை என்ன செஞ்சுட்டான், அவனுக்கு கொடுத்து யூதாவின் அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு என்ன செய்யறான், கொடுத்து என்ன செஞ்சுறாங்க, அவங்களுக்கும் குறைவிக்காதபடி கொடுத்துட்டு இவனுக்கு மட்டும் என்ன செய்றாங்க, சேஷ்ட புத்திர பாகத்தை ராஜபாரத்தை அவனுக்கு என்ன செய்யறாரு, யோசபாத் கொடுக்குறாரு.
இப்ப யோராம் தன் தகப்பனுடைய ராஜபாரத்துக்கு வந்து தன்னை என்ன செய்தான் பலப்படுத்தி கொண்டான். தகப்பன் ராஜபாரத்தை தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரேலின் பிரபுக்களில் சிலரை என்ன செய்யறான், பட்டயத்தினால என்ன செஞ்சுட்டான், கொன்று போட்டுட்டான். யோராம் பல தேசத்துல பலப்பட்ட உடனே இப்ப அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்யறான், பட்டயத்தால கொன்று போட்டுட்டான். இப்ப யோராம் ராஜாவாகிற போது 32 வயதா இருந்து 8 வருஷம் என்ன செய்யறான், எருசலேம்ல அரசாட்சி செய்யறான். 32 வயதா இருந்து 8 வருஷம் எருசலேம்ல அரசாட்சி செய்யறான். அவன் இஸ்ரேல் ராஜாக்களின் வழியில என்ன செய்யறான், நடந்து ஆகாபின் வீட்டார் செய்த இந்த பொல்லாப்பன காரியங்கள் என்ன செய்யறான், செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அப்படி செஞ்சதுனால என்ன நினைச்சான்னா, ஆகாபின் வீட்டாரோடு என்ன செய்யறான், சம்பந்தம் கலந்தான்னு சொல்லி பாக்குறோம். ஆகாபோட குமாரத்தி யோராமுக்கு என்ன செய்யறான், மனைவியா இருக்கிறான். பார்த்தாலும் யோசபாத் வந்து ஆகாப்போடு சம்பந்தம் கலந்திருந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. இப்ப அவனோட குமாரன் யோராமுக்கு என்ன செய்யறான், ஆகாபின் குமாரத்தை திருமணம் செய்து கொடுத்துக்கிறான். அதனால இப்படி செஞ்சிருந்தான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்கள் என்ன செய்யறான், செஞ்சிருக்கிறான். இப்போ கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை என்ன செஞ்சாரு, அழிக்கிறதுக்கு கர்த்தர் சித்தம் இல்லாத இருந்தார் பாக்குறோம். கர்த்தர் தாவீதுக்கும் அவர் குமாரனுக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன்னு சொன்னபடி என்ன செய்றாரு, உடன்படிக்கை பண்ண நிமித்தம் தாவீதின் வம்சத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு, அழிக்கிறதுக்கு சித்தம் இல்லாத இருந்தார். அவனுடைய நாட்களில் யூதாவின் கையில் கீழ் இருந்த ஏதோமியர் என்ன செய்றாங்க, கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினாங்க. நாட்கள்ல யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுற. இப்ப ஏதோமியர் யாரு, யூதா கையில இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்றாங்க, யோராமோட கலகம் பண்ணி அவங்க தமக்கு ராஜாவை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப யோராம் என்ன செய்றான், தன் பிரபுக்களோட தன் ரதங்களோட புறப்பட்டு என்ன செய்றான், ராத்திரியிலே எழுந்திருந்து தன்னை வளர்ந்து கொண்ட ஏதோமியரோடு என்ன செய்றான், ஏதோமியரோட ரதங்களின் தலைவரை என்ன செய்றான், போய் யுத்தத்துல போய் ஜெயிச்சிட்டான். ஏன்னா இவங்களோட யோராமோட இருந்தவங்க இவங்களா தனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டு யோராமோட யுத்தத்துக்கு என்ன செய்றாங்க வந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா அவங்களெல்லாம் இப்ப இவங்க யுத்தத்துக்கு சென்று அவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, முறியடிச்சிட்டாங்க. ஆயிலும் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல என்ன செய்றாங்க, கலகம் பண்ணி பிரிஞ்சு போயிருக்கிறாங்க யோராமோட. அது மாத்திரமில்ல, அவங்க மட்டும் இல்ல, அவங்க வந்து கர்த்தரின் தன் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன செஞ்சுட்டாரு, யோராம் விட்டுட்டாரு. கர்த்தரை விட்டு ஆகாப்போட சம்மதம் கலந்து இருந்ததுனால ஆகாப்போட மகளை திருமணம் செய்து முடித்ததுனால கர்த்தரை விட்டபடினால என்ன செய்றாரு, அக்காலத்துல லிப்னா பட்டணத்தாரும் அவங்களோட கலங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோமியரும் யோராமோட என்ன செய்றாங்க, கலங்கம் பண்றாங்க. அடுத்தால யாரு, லிப்னா ஊராரும் என்ன செய்றாங்க, அவர்களோட என்ன செய்றாங்க, கலகம் பண்றாங்க. இப்படி கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, யோராம் கர்த்தரை விட்டு விலகுனதுனால கர்த்தர் அங்கேயும் என்ன செஞ்சுட்டாரு, எதிராளிகளை அனுப்பிட்டார். ஏதோமியரையும் லிப்னா ஊராரையும் என்ன செஞ்சுட்டாரு, உங்களோட கலகம் பண்ணக்கு வச்சுட்டார். அடுத்தபடியாக இவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை என்ன செஞ்சுட்டான், உண்டாக்கிட்டான். யோராம் யூதாவோட மலையின் மேல் மேடைகளையும் உண்டாக்கி எருசலேம் குடிகளை என்ன செஞ்சுட்டான், சோரம் போக பண்ணி யூதாவையும் எனக்கு அதுக்கு விரோதமாக யூதாவையும் அதற்கு என்ன செஞ்சுட்டான், ஏவி விட்டுட்டான். மேடைகளை உண்டாக்கி எருசலேம் குடிகளையும் சோரம் போக பண்ணி யூதாவையும் அதற்கு விரோதமா ஏவி விட்டுட்டான். அதனால இப்போ தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஒரு நிருபம் அவனிடத்துக்கு எழுதின நிருபம் வந்து அவனிடத்துல கிடைக்குது. அந்த நிருபம் வந்து என்னன்னா, நம்முடைய தகப்பனாய் தாவீதின் கர்த்தர் இருக்கிறது என்னவென்றால், இவன் தகப்பனாய் யோசபாத்தின் வழியிலும் யூதாயின் ராஜாவாகிய ஆசாயின் வழியில நடவாதபடி நீ என்ன செய்யல, யோசபாத்தினுடைய வழியில நடக்கல, ஆசாவின் வழியில நீ நடக்கல. ஏன்னா இவங்க வந்து கர்த்தரை தேடுனாங்கல்ல ஒருமுறைப்பட்டு. ஆனா வந்து சரி அப்படி நடக்காதபடி இருந்தனால சொல்றாரு, நீ வந்து அவனோட தகப்பனாகிய யோசபாத் யூதாயின் வழி நடக்காதபடிக்கு நீ இஸ்ரவேல் ராஜாக்களின் ஆகாபுடைய குடும்பத்திற்கு நினைச்சிருந்துட்டு நடந்தபடினால கர்த்தர் என்ன செஞ்சாரு, எருசலேம் குடிகளையும் யூதாவையும் சோரம் போக பண்ணிட்டாரு. உன்னை பார்க்கிலும் நல்லவர்களா இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரனை நீ என்ன செஞ்சுட்டா, கொண்டு போட்டுட்டாங்கிறார். ஏன்னா இவன் வந்து ராஜாவா வந்ததுனால என்ன செய்யறான், தன்னுடைய சகோதரர்கள் 6 பேரை என்ன செஞ்சுட்டான், கொண்டு போட்டுட்டான். அதனாலதான் சொல்றாரு, நீ வந்து உன்னோட தகப்பனுடைய தாவீதின் வழியிலையும் ஆசாவுடைய வழியிலையும் நடவாதபடிக்கு இருந்து உன்னோட சகோதரர்களையும் என்ன செஞ்சுட்டா, கொன்று போட்டபடினால் கர்த்தர் நினைச்சாரு, உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும்
உனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்வாரு, மகாவாதனால வாதிப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா எலியா சொன்ன நிருபம் வந்து அவனுடைய கையில நினைச்சது கிடைக்கிறது. இப்போ நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் என்ன செய்வாங்க, குடல் வந்து நாளுக்கு நாள் என்ன செய்யும், இத்து விழமட்டும் நீ கொடிய வியாதினால் என்ன செய்வா, நீ பாதிக்கப்படுவா என்று நினைச்சது எழுதியிருக்கிறது. குடல் வாயினால் குடல் இற்று கொடிய என்ன செய்ற வியாதினால நீ பாதிக்கப்படுவா அப்படின்னு சொல்லி அந்த எலியா தீர்க்கதரிசி எழுதின நிருபத்தில் என்ன செய்து எழுதிச்சான். அப்படியே கர்த்தர் நினைச்சாரு, பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்தன அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, அனுப்பிட்டார். எத்தியோப்பியன் ஆவி, பெலிஸ்தரின் ஆவி ரெண்டையும் என்ன செஞ்சுட்டாரு, அரபியன் ஆவி, பெலிஸ்தர் ஆவி, எத்தியோப்பியா, அரபியர் மூன்றுடைய ஆவியும் யோராமுக்கு விரோதமாக கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, எழுப்பிட்டார். அதனால அவர்கள் என்ன செய்றாங்க, இப்ப யூதாவில வந்து பலாத்காரமா புகுந்து கர்த்தர் சொன்னபடி என்ன செய்றாங்க, ராஜா அரண்மனைகள் ஆகப்பட்ட எல்லா பொருட்களையும் யோராமுடைய பிள்ளைகள், யோராமுடைய மனைவி எல்லாரும் என்ன செய்றாங்க, பிடித்து கொண்டு போயிட்டாங்க. யோராமுடைய பொருட்கள், ராஜா அரண்மனையில் இருக்கிற அவ்வளவு பொருட்களையும் என்ன செய்றாங்க, எடுத்து கொண்டு போயிட்டாங்க. மனைவி பிள்ளைகளையும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அதுல வந்து யோராமுடைய மகன் யோவாகாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குமாரன் இருக்கான், இளைய குமாரன். அவனை தவிர மற்ற ஒன்றுமே மீதி வைக்கல, எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதுனால யாரு, பெலிஸ்தர்கள், எத்தியோப்பியர்கள், அரபியர்கள் எல்லாமே கொண்டு போயிட்டாங்க. எல்லாவற்றிலும் பிற்பாடு கர்த்தர் சொன்னபடியே அவனுக்கு என்னது, குடல்கள் உண்டான தீராத நோயினால் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அவனை வாதிச்சிட்டார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்துல அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதினால் என்ன செய்யறான், செத்து போயிட்டான். அவனுடைய பிதாக்களுக்கு அவனுக்கு என்ன செய்றாங்க, அவங்க பிதாக்களுக்கு கந்தவர்களை கொளுத்தது போல அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக என்ன செய்யல, கந்தவர்க்கமும் கொளுத்தல. காரணம் பார்த்தீங்களா, அவன் என்ன செய்யறான், ஆகாப்போட சம்பந்தம் கலந்துட்டான், கர்த்தரை தேடல. அவங்க அப்பா வழியில நடக்காத, யோசபாத்துடைய வழியில, ஆசாவுடைய வழியில் நடக்காதபடிக்கு இருந்ததுனால கர்த்தர் அனுப்புற அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பொருட்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போக வைத்து இவனும் கொடிய வியாதினால் கர்த்தர் நினைச்சாரு. 2 வருஷம் கொடிய வயதினால கஷ்டப்பட்டு அந்த குடல் சரிந்து என்ன செய்யறான், செத்து போனதை நம்ம பாக்குறோம். அவனுடைய வம்சத்துல இருந்த ராஜ வம்சத்துல உள்ள எல்லாருக்கும் கந்த வர்க்கங்கள் கொளுத்தி தாவீதினுடைய கல்லறையில் நினைச்சாங்க, எல்லாரும் அடக்கம் பண்ணாங்க. ஆனா இவன் ராஜாவாயிருப்பது 32 வயதா இருந்தான். 32 வயதுல ராஜாவா இருந்து 8 வருஷம் எருசலேமில் நினைச்சான், அரசாட்சிக்கிறான். ஆனா விரும்புவார் இல்லாதபடிக்கு ஒரு செத்து போயிட்டான். யாருமே அவனை விரும்பல, மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, பொருள் எல்லாரும் தான் கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டாங்களே. அதனால இவனை யாரும் விரும்புவா, இவன் வந்து வியாதியில கிடக்கான். அதனால இவனை விரும்புவார் இல்லாதபடிக்கு நினைச்சதான் இறந்து போயிட்டான். அவனை தாவீது நகரத்துல அடக்கம் பண்றாங்க. ஆனா ராஜாக்குன்னு கல்லறையில அவனை என்ன செய்யல, வைக்கல. நான் ராஜாக்களுக்குன்னு தனியா கல்லறைகள் உண்டு, அந்த ராஜாக்களுடைய கல்லறையில அவனை என்ன செய்யல, வைக்கல. ஏன்னா வேலைப்பட்டு இறந்துருக்கான், 2வது கர்த்தரை தேடல. அதனால என்ன செய்யறான், தாவீதின் நகரத்துல அடக்கம் பண்ணப்பட்டாலும் தாவீதின் கல்லறையில என்ன செய்யல, ராஜாக்கள் கல்லறையில அவனை என்ன செய்யல, அடக்கம் பண்ண முடியல. இது வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த காரியத்திலும் என்ன செய்யறோம், கர்த்தரை விட்டு நம்ம பின் வாங்கவே கூடாது. கர்த்தரையே நம்ம தேடணும். கர்த்தரை தேடுனா உபவாசம் இருந்து, ஏதாவது போராட்டங்கள் வந்தா உபவாசம் இருந்து துதித்து சோத்தரித்து இங்க போது நிச்சயமா நம்ம உடல் உண்டு. மற்ற மனிதர்களை நம்ம தேடணும், மற்றவங்களோட ஆலோசனை கேட்டோம், விக்கிரகத்தை நாடி போயிட்டோம், அங்க போனா அவங்க அற்புதம் நடக்கும், அடைய நடக்கும் சொல்லி போயிட்டீங்கன்னா நிச்சயமா நமக்கு அழிவுதான். அதனால இந்த சரித்திரத்தை நீங்க புரிஞ்சுக்காங்க. கர்த்தரை விட்டு எந்த சூழ்நிலையும் என்ன செய்யறாதங்க, விளைகிறாதங்க. விலகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக பாக்குறோம், யோசபாத்து கொஞ்சம் விலக பாக்கியம் வச்சிருந்தா கூட கர்த்தர் அவனுக்கு உதவி செஞ்சதை நம்ம பாக்குறோம். ஆனாலும் உபவாசம் இருந்து துதித்தான் சோத்திரத்தான் சொல்லி பாக்குறோம். அதுபோல ஏதாவது சின்ன வழியில கர்த்தரை விட்டு விலகி இருந்தா கூட அன்று சமயத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம துதி சோத்திரங்கள் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நினைச்சுவாரு, நம்மளை ஆசீர்வதிப்பார். உபவாசம் இருந்து அழுது ஒப்பு கொடுக்கும் போது ஆசீர்வதிப்பார். இப்ப அடுத்தபடியாக 22வது அதிகாரம். 22வது அதிகாரம் என்னன்னா, இப்ப எருசலேம் குடிகள் அவன் இளைய குமாரனாகிய அகசியாவை, யாரு, யோராமுடைய இளைய குமாரனாகிய அகசியாவை என்ன செய்றாங்க, அவன் ஸ்நானத்துல என்ன செய்றாங்க, ராஜாவாக்குறாங்க. அரபியரோட கூட வந்த பாளையமிறங்கின தண்டில் இருந்தவங்க மூத்த குமாரரெல்லாம் என்ன செஞ்சுறாங்க, கொண்டு போட்டாங்க. பார்த்தாலும் மூத்த குமாரர்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தாலும் அவங்கள என்ன செய்றாங்க, கொண்டு போட்டுட்டாங்க. அந்த யோகாகாஸ் மாத்திரம் என்ன செஞ்சான், உயிரோட இருந்தான்னு சொல்லி பார்த்தாலும் அந்த யோகாகாஸ் பேர் தான் அகசியா. யோகாசுக்கு அது பேர் அகசியா. இப்போ இந்த அகசியா மாத்திரம் என்ன செய்றான், மட்டும் தப்புறான்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த அகசியா என்ன செய்றான்,
இப்போ யோராமனுடைய குமாரன் அகசியால ராஜாவா வந்திருக்கிறான். அகசியா ராஜாவா இருப்பது 22 வயதா இருக்கிறான். 22 வயதா இருந்து 1 வருஷம் தான் என்ன செஞ்சிருக்கிறான், அரசாட்சி செஞ்சுக்கிறான். யோகாஸ்க்கு மறுபெயர் அகசியா. இவன் என்ன செய்றான், 22 வயசுல ராஜாவா இருக்கிறான். 1 வருஷம் தான் எருசலேம் அரசாட்சி செஞ்சுக்கிறான். உம்ரியன் குமார்த்தி அவன் தாயின் பேர் வந்து அத்தாலியாள். அகசியாவுடைய தாயின் பேர் யாரு, அத்தாலியாள். அத்தாலியாள் என்ன செய்றான்னா, இப்போ தன்னுடைய கணவன் என்ன செஞ்சுட்டான், இறந்து போயிட்டான். தன்னுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எல்லாம் இறந்து போனதுனால இப்போ ஆகாப் குடும்பத்தாரின் வழியில இவ என்ன செய்றா, நடக்க ஆரம்பிச்சிட்டா துன்மார்க்கமா. ஏன்னா இவ அத்தாலியால் ஆகாப் குடும்பத்தில் வழியில அவர்காப்பின் வழியின்படி நடக்கிறா. துன்மார்க்கமாய் நடக்க தாய் அவனுக்கு என்ன செய்றா, ஆலோசனைக்காரியா இருந்தா யாருக்கு, யோராமுக்கு. யோராமுக்கு அவனுடைய தாய் என்ன செஞ்சிடான்னா, ஆலோசனைக்காரியா இருந்து துன்மார்க்கமா நடத்தி கடைசியில நினைச்சிடா தன்னுடைய மகனையும் சாகடிச்சிட்டா. இப்போ ஆகாபின் குடும்பத்தாரை போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது யாரு, யோராம் செஞ்சான். அதனால அப்படி நினைச்சிடான். அகசியா நினைச்சிடான், பொல்லாத காரியங்களை செய்யறான். தன்னுடைய தாயினுடைய ஆலோசனையின்படி அகசியா செய்யறான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்யறான். தன்னுடைய தகப்பன் சென்று பண்ணும்போது அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுக்கு ஆலோசனைக்காரராக இருந்தாங்களாம். அவனுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனா நினைச்சான். இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி யோராம் என்னும் ஆகாபின் குமாரன் கூட கிளையாத்துல ராமத்திற்கு சீரியன் ராஜாவாகி ஆசைகளுக்கு விரோதமாக கூட என்ன செய்றான், யுத்தத்துக்கு போயிருக்கிறான். அங்க சீரியர்கள் என்ன செய்றாங்க, யோராம என்ன செஞ்சுட்டாங்க, இப்ப காயப்படுத்திட்டாங்க. காயப்படுத்தினோடனே இப்ப சீரியன் ராஜாவாகிய ஆசைகளோடு யுத்தம் பண்ணுகையில தன்னை அவர்கள் ராமாவில என்ன வெட்டின காயங்களை இஸ்ரேலில ஆற்றிக்கொள்ளக்கு என்ன செய்றான், போயிருக்கிறான். இஸ்ரேல் தன்னுடைய தாய் பிறந்த ஊருக்கு என்ன செய்றான், வெட்டப்பட்ட ஆசைகள், சீரிய ராஜாவாய் ஆசைகள் மேலும் வெட்டப்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கு தன்னுடைய தாயின் ஊராகி எசபேல் ஊருக்கு என்ன செய்றான், அங்க என்ன செய்றான், காயங்களை ஆற்ற போயிருக்கிறான். அங்க போனோடனே இப்போ ஆகாபுடைய குமாரன் யோராம் வியாதியா இருந்தபடினால யூதான் ராஜாவாகிய யோராமின் குமாரன் யாரு, அகசியா. இவன் என்ன செய்றானா, இஸ்ரேலுக்கு அவனை பார்க்கறதுக்கு போயிட்டான். இந்த அகசியா ஏன்னா அவங்களோட சம்பந்தம் கலந்ததுனால இப்ப என்ன செய்றான், ஆகாபுடைய குமாரனாகி யோராம் வியாதியா இருக்கிறதுனால அது வந்து இஸ்ரேல் ராஜா. இப்ப யூதா ராஜாவாகி யோராமின் குமாரன் அகசியா என்ன செய்றான், அந்த இஸ்ரேல போய் அவனை காயப்பட்டிருக்கவனை போய் பார்க்க போயிருக்கிறான். அப்ப பார்க்கும் போகும்போது அகசியா யோராம் எடுத்து வந்தது தேவனால் உண்டான காரியம் கிடையாது. அது வந்து அவனுக்கு என்ன செய்யுது, கேடாக முடிஞ்சிட்டு. எனவே கர்த்தரை சரியா தேடலையா, தன்னுடைய தாயின் வழியில துன்மார்க்கமா நடக்கிறதுனால இவனுக்கு அந்த அங்க யோராமல பார்க்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேல போய் யோராம் பார்க்க போனது அவனுக்கு என்ன கேடாக முடிஞ்சுதான். அது வந்து என்னன்னா, அவன் யோராமனு கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தை சங்கரிக்க அபிஷேகம் பண்ண நிம்ஷின் குமாரன் யெகூவுக்கு நேராக நினைச்சான், யெகூவுக்கு நேராக வெளியே போனான்னு சொல்லி பாக்குறோம். இப்ப யெகூ வந்து என்ன செய்றான், அந்த ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆகாப் நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் யூதான் பிரபுக்கள் அகசியான சகோதரன் குமாரர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்ன செஞ்சுட்டான், யெகூ வந்து என்ன செஞ்சுட்டான், இப்ப கொண்டு போட்டுட்டான். சபாத்துடைய குடும்பம், ஆகாப்புடைய குடும்பங்கள் எல்லாம் கொண்டு போட்டான். அகசியாவின் சகோதரன்லையும் என்ன செய்றான், அவங்களும் இவங்களை நல்லா விசாரிக்க போனாங்க. எப்படி அகசியா யோராம பாக்குறதுக்கு இஸ்ரேலுக்கு போனானோ அதே போல அகசியோட சகோதரர்களும் என்ன செஞ்சாங்க, அவனை போய் பாக்குறதுக்கு போனதுனால அவங்களே என்ன செய்றாங்க, கண்டுபிடிச்சு கொண்டு போட்டுட்டாங்க. இப்ப அகசியாவே என்ன செய்றாங்க, தேடுறாங்க கொலை செய்யறதுக்கு. ஆனா அகசியா என்ன செய்றான், சமரியால ஒளித்துக்கிட்டான். சமரியா ஒளிச்சிருக்கிறான். ஒளித்திருந்தவனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அவனோட சகோதரர்களை கொலை செஞ்சதுபடி இப்ப அகசியாவையும் என்ன செய்றாங்க, பிடித்து யெகூவின் இடத்துல கொண்டு வந்து கொடுத்து அங்க வந்து என்ன செய்றாங்க, அகசியாவையும் கொண்டு போட்டாச்சு. இப்ப யெகூ மித்தமாக அகசியாவும் கொலைப்பட்டுட்டான். அவனோட சகோதரர்கள் என்ன செய்றாங்க, கொலை செய்யப்பட்டுட்டாங்க. இவன் வந்து தன் முளையுறத்தோறும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன்னு சொல்லி, ஏன்னா யோசபாத்து முளையுறத்தோர் கர்த்தரை தேடினான். ஆனா தன்னுடைய மகன் தேடல. ஆனாலும் தகப்பன் கர்த்தரை தேடினதுனால அவனை என்ன செய்றாங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கொன்று போட்டாலும் என்ன செய்றாங்க, அவனை வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே அரசாளுகிறதுக்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியான் குடும்பத்துல இல்லை. யாருமே அரசாட்சிக்கு இல்லை. எனக்கு கர்த்தரை சரியா தேடாதனால அவனோட குடும்பத்துல யாருமே என்ன செய்யல, அரசாட்சி செய்யறதுக்கு இல்லை. இப்ப வந்து அவனுடைய தாய் யாரு, அத்தாலியால சொல்லி பார்த்தோம்னா அந்த அத்தாலியால என்ன செய்றா, தன்னுடைய குமாரன் அகசியா இறந்து போனதை கண்ட உடனே அவள் எழும்பி என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, யூதான் குடும்பத்தில் உள்ள ராஜவம்சர் எல்லாத்தையும் கொண்டுட்டா. தன்னுடைய மகன் அகசியா இறந்து போயிட்டான். இப்ப என்ன செய்றா, இவ எழும்பி ராஜவம்சத்தில் உள்ள யூதா குடும்பத்துல இவ வந்து எசபேல் யாரு,
இஸ்ரவேல் வம்சம். இப்ப யூதா வம்சத்துல உள்ள ராஜகுமாரர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டா, கொண்டு போட்டுட்டு கொண்டு போடும்போது அந்த ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபேத்து, அந்த யூதா ராஜா இருக்கான்ல, அகசியானுடைய குமாரி யோசேபேத்து மட்டும் என்ன சகோதரி, அவருடைய குமாரத்தி யோசேபேத்து என்ன செய்யறான்னா, கொண்டு போடப்படுத ராஜகுமார்கள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசி மட்டும் என்ன செய்றா, களவாய் எடுத்துட்டா. யூதா வம்சத்துல எல்லாத்தையும் அவ கொண்டு போடும்போது அகசியா இஸ்ரேல் வம்சத்துல உள்ளவ என்ன செய்றா, இப்ப எருசலேம் யூதா வம்சத்துல உள்ளவங்களை எல்லாரும் கொலை செய்யும் போது அந்த ராஜன் வம்சத்து யோராமுடைய மகன் யோசேபியாத்தி என்ன செய்றான்னா, தன்னுடைய கொண்டு போடும்போது ராஜகுமாருக்கு இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை மட்டும் என்ன செய்றா, களவாய் எடுத்துட்டு அவனையும் அவன் தாதியையும் யோவாசியுடைய தாதினா தாய், இவங்கள சயன வீட்டுல என்ன செய்றா, ஒளித்து வச்சுட்டா. அப்படியே அத்தாலியால் அவளை கொன்று போடாத பிடிக்க என்ன செய்றா, இவங்க 2 பேரையும் அந்த யோசேபாத்தி என்ன செய்றா, யோரான் குமாரத்தையும் ஆசன யோதாவின் பெண் ஜாதியுமாகிய யோசேபாத்து, ராஜாவாகிய யோராமுக்கு குமாரத்தி. யோரானுடைய குமாரன் தான் யாரு, யோவாசு. இப்போ தன்னுடைய யோராமுடைய குமாரத்தி, யோரனுடைய குமாரன் யோசேப் என்ன செய்றான்னா, அவனை மட்டும் எடுத்து பள்ளி அறையில என்ன செஞ்சுட்டா, அவனையும் தாயை என்ன செய்றா, ஒளிச்சு வச்சிருக்கா. அகசியாவுக்கு யாரு, யோசேபேத்து சகோதரி. இவர்களோடு அவன் என்ன செய்றான், 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்றான், ஒளித்து வைக்கப்பட்டிருக்கான். யோவாசு கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்றான், 6 வருஷங்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கான். அத்தாலியால் இப்ப என்ன செய்றா, 6 வருஷம் தேசத்தின் மேல் என்ன செய்றா, ராஜபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்போ அகசியாவை என்ன செய்ற, அகசியா கொண்டு போட்டாங்க. அகசியாவுடைய மகன் என்ன செய்றான், அகசியாவுடைய மகள் ஒளித்து வைக்க தாயையும் சகரனையும் ஆலயத்துல ஒளிச்சு வச்சுக்கிற 6 வருஷம். அத்தாலியால் அரசாட்சியரா. மீதி என்ன நடந்துன்னு அழைப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.